தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கம் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் கலீல் பாஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் SM இதயத்துல்லா அவர்கள் தலைமை தாங்கினார். ரேடியன் IAS அகாடமி நிறுவனர் ராஜபூபதி முன்னிலை வகித்தார். சிறப்புரை நல்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமீம் அன்சாரி, INTUC வடசென்னை மாவட்ட தலைவர் ஷம்சுதீன், RTI மாநில செயலாளர் TNCC அப்ரோஸ் அகமது மற்றும் துணைத் தலைவர் செல்வி ஷக்கீலா மற்றும் சங்கத்தின் செயலாளர் திருக்குமரன், பொருளாளர் கோபிநாத் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து கவன ஈர்ப்பு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் கலீல் பாஷா பேசுகையில், TNPC குரூப் 1 மற்றும் அசிஸ்டன்ட் காமன் ஆஃப் லேபர் தேர்விற்கான வயது உச்சவரம்பு 49 அதிகரிக்க வேண்டும் என்றும், TNPC குரூப் 2 மெயின் தேர்வை அப்ஜெக்டிவ் டைப் முறையில் நடத்த வேண்டும் என்றும், அரசு பணிகள் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகள் PH SC ST கோட்டாவை நிரப்ப வேண்டும். நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்யும் வரை தற்போது உள்ள 7.5% பதிலாக 10% வரை விலக்கு அளிக்க வேண்டும். இதனால் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் சமூக நீதி மூலம் இடமளிக்க வாய்ப்பு உள்ளது. பிற மாநிலங்களில் உள்ளது போல் தமிழ்நாடு அரசின் ஹஜ் இல்லம் உருவாக்க வேண்டும் என்றும், இதற்கு நிதி ஒதுக்க ஒன்றிய ஹஜ் கமிட்டி தயாராக உள்ளது என்று கூறினார். மேலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் கடையநல்லூரில் 2வது வக்ஃபு கல்லூரி வக்ஃபு இடத்தில் துவங்க அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக கூறினார். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் TNPSC சேர்மன் சகோதரர் பிரபாகரன் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவரை எளிதாக சந்திச்சிட முடியாது. அவரையும் சந்தித்து வெளிப்படைத்தன்மையை பற்றி நான் பேசிவிட்டு வந்தேன். ஒரு நல்லவர், ஒரு நேர்மையானவர். அவர் காலத்திலாவது இந்த கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு OBC என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களிடம்தான் சிறுபான்மை மக்களும் இருக்கிறார்கள். கடந்த தேர்தலிலே தலைவர் கலைஞர் இருக்கும் போது கூட 60 விழுக்காடு தான் சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய தலைமைக்கு வரி சேர்க்கும் விதமாக முழுமையான 100க்கு 100 சிறுபான்மையர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சியுடைய வெற்றிக்கு காரணமாக சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். அந்த சிறுபான்மையினர்களிலே அவர்களுக்கு தேவை என்பது அரசு ஹஜ் இல்லம். இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களிலும் அரசு ஹஜ் இல்லம் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிலே 2 அரசு ஹஜ் இல்லம் இருக்கிறது. ஆக சிறுபான்மைகளுக்காகவும் இந்த கோரிக்கை. அதே போன்று தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது மதுரையிலே ஒரு வக்ஃபு போர்டு கல்லூரியை கொண்டு வந்தார். அந்த ஒரு கல்லூரிக்கு பிறகு எந்த கல்லூரியும் வரவில்லை. கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு செல்றதுக்கு வேண்டி பண்ணிருக்கோம். இதுல முதலாவதாக சொன்னாக்கா, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு 14 மாநிலங்களுக்கு மேல வந்து சமூக நீதி பின்பற்றாத மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் வயது உச்ச வரம்பாக 49 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 49 வயது வரைக்கும் எழுதலாம். இந்த குரூப் 1, அதாவது மாநில அந்த சர்வீஸ் கமிஷன்ல அந்த தேர்வுல இருந்து 49 வரைக்கும் எழுதலாம் சொல்லியிருக்காங்க. அது சமூக நீதி இல்லாத மாநிலங்கள். ஆனா நம்முடைய சமூக நீதி கடைபிடிக்கக்கூடிய மாநிலமா இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி மாநிலத்துல வந்து வெறும் 39 மட்டும் தான் இருக்கு. அந்த 39 கூட எப்படி கொடுத்திருக்காங்க, 37+2 தான் கொடுத்திருக்காங்க. கலைஞர் ஆட்சி காலம் வந்து தேர்வர்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகள் வந்து பொற்காலம் சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்துல வந்து 40 வயது இருந்து சொன்னதை அதுக்கு பிறகு வந்து ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, 39 குறைச்சாங்க, 37 குறைச்சாங்க. அதுக்கு பிறகு மாணவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சதுனால கரோனாவுடைய காரணத்தை காட்டி 2 வயதை வந்து உச்சப்படுத்தி 39 ஆக்கி வச்சு இது வரைக்கும் 39 இருக்கு. இதனால என்ன சொன்னா, கிராமப்புற அடித்தட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்துட்டு அவங்க இந்த தேர்வு எழுதுறதுக்கான அந்த அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அவங்க வயதை கடந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து தேர்வு வந்து நடத்துறான்னு சொன்னாக்கா, இப்ப UPSC எக்ஸாம்ல பார்த்தா ஒரு வருஷத்துல அந்த தேர்வை நடத்தி முடிச்சு இன்டர்வியூ பண்ணி கையில வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துடுறாங்க. ஆனா இங்க இந்த மாநிலத்துல, நம்ம மாநிலத்தை எப்படி பண்ண சொன்னா, ஒரு தேர்வு நடத்துறான்னு சொன்னா பிரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ வர்றதுக்குள்ள 3 வருஷம் ஆயிப்போகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு சொன்னாக்கா, இப்ப 38 வயசுல இருக்கக்கூடிய ஒரு தேர்வு எழுதுறாரு, எக்ஸாம் எழுதுறான்னு சொன்னாக்கா அவர் 1 வயசு தான் அவருக்கு சான்ஸ் இருக்கும். அது எழுதக்கூடிய சமயம் 3 வருஷம் கழிச்சு தள்ளி அவருக்கு ரிசல்ட் வரும்போது அவர் ஒரு வாய்ப்பு போயிடுது.
இது மாதிரிதான் பல மாணவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையுடைய கனவை எரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இது வந்து அரசு வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி தேர்வர்கள் இதுல வந்து பயன்பெறுவார்கள். இதை வந்து உங்களுக்கு காலம்பூரா உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதனால தயவு கூர்ந்து நம்முடைய ஆட்சி, நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இதுல பெண்களும் SC ST கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து தயவு செஞ்சு அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்காக மட்டும்தான் பேசுறத. SC ST OBC ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஐயா அவர்கள் இது மேல வந்து கவனம் செலுத்தி 49 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து இந்த எக்ஸாம் எழுதுறதுன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்ன, ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. மக்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கூடிய மக்களாக இருப்பாங்க. என்னோட பேரு பாஷா. நான் அனைத்து நிலை போட்டித் தேர்வு சங்கத்துடைய தலைவரா இருக்கேன். இது வந்து பல நாட்களாக செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். இது தனிப்பட்ட முறையில் பண்ற ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக கிடையாது, சமுதாயத்துக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்கோம். அனைத்து மக்களுக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்கோம்.